புதுச்சேரியின் மங்களம் தொகுதியில் அமைந்துள்ள கீழூர் கிராமம் மட்டும் இல்லை என்றால் இன்று நாம் பாஸ்போர்ட் விசாவுடன் தான் புதுவைக்கு உள்ளே காலடி எடுத்து வைத்திருக்க முடியும். ஆம், அங்குதான் புதுவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டுமா அல்லது பிரான்சுடன் இணைக்கப்பட வேண்டுமா என்பதற்கான வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டதாம். இந்திய விடுதலை போராட்டத்தில் அமைதியின் மூலம் அதிகார மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிராமத்தை பற்றிதான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்திய தேசமே 1947 ஆகஸ்ட் 15 தன் விடுதலை காற்றை சுவாசிக்க தொடங்கிய பொழுது நமது புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகள் மட்டும் சுமார் 300 ஆண்டுகள் ஆண்ட பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இன்றும் துடித்துக் கொண்டிருந்தன. மண்ணுரிமைக்கான தாகம் மக்கள் மனதில் இருந்தது. சத்தியாகிரக போராட்டங்கள் வெடித்தன. தெருக்களில் விடுதலை முழக்கங்கள் எதிரொலித்தன. இனி காலனி ஆதிக்கத்தை நீடிப்பது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த பிரெஞ்சு அரசு புதுச்சேரியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு ஜனநாயக பாதையை திறந்தது. அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு. அந்த மகத்தான தீர்மானத்தை எங்கே நிறைவேற்றுவது? எங்கே மக்களின் மனம் பிரதிபலிக்கப் போகிறது? ஆம், அதுதான் புதுச்சேரி மண்ணுக்கு சொந்தமான கீழூர் கிராமம். வெள்ளியனூருக்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த அமைதியான கிராமம் 1954 ஆண்டு அக்டோபர் 18 அன்று புதுச்சேரியின் வரலாற்றை நிரந்தரமாக மாற்றி எழுதியது. அன்று கீழூரில் ஒரு பதற்றமான அமைதி நிலவியது. பிரெஞ்சு ஆளுகையின் கீழ் இருந்த அனைத்து பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கே திரண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் கைகளில் வைத்திருந்தது ஒரு சாதாரண வாக்கல்ல, அது தேசத்தின் எதிர்காலம் மற்றும் வருங்கால தலைமுறைக்கான சுதந்திரம். பிரெஞ்சு காலனி நாடாக தொடர்வதா அல்லது பாரத அன்னை மடியில் இணைவதா? இந்த 2 கேள்விக்கான பதில் இரகசிய வாக்கெடுப்பில் நிரப்பப்பட்டது. உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தம் வாக்களித்த 178 பேரில் பதிவான 178 வாக்குகளில் 170 வாக்குகள் அசைக்க முடியாத தேசப்பற்றோடு இந்தியாவுடன் இணைவதற்கே ஆதரவு தெரிவித்தது. வெறும் 8 வாக்குகளே எதிராக பதிவாகின. இந்த மகத்தான மக்கள் தீர்ப்பைக் கண்டு பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அமைதி வழியில், ஜனநாயக ரீதியில் ஒரு மக்கள் கூட்டம் தன் உரிமையை இவ்வாறு நிலைநாட்டியது உலக வரலாற்றிலேயே அபூர்வமானது. கீழூர் அதன் பெயருக்கு ஏற்ப உலக நாடுகளின் பார்வைக்கு கீழாக இருந்த பொழுதும் தன் செயல்பாடுகளால் புதுச்சேரியை உயர்த்தியது. கீழூரில் உருவான இந்த தீர்ப்பு புதுச்சேரியின் விடுதலையை உறுதி செய்தது. அதன் விளைவாக 1954 ஆண்டு நவம்பர் 1 அன்று புதுச்சேரி உள்ளிட்ட பிரெஞ்சு பிரதேசங்கள் நடைமுறையில் இந்திய அரசிடம், அதன் பிறகு சட்டப்பூர்வமான இறுதி கையொப்பம், அதாவது சட்டப்பூர்வ இடமாற்றம் 1962 ஆண்டு ஆகஸ்ட் 16 அன்று பிரெஞ்சு பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த இரட்டை விடுதலை திருநாட்களும் நமது தேசத்தின் அடையாளமாக போற்றப்படுகின்றன. கீழூர் இன்று அமைதியாக இருக்கலாம். அங்கே எழுப்பப்பட்டிருக்கும் நினைவு சின்னம் சில நேரங்களில் மக்கள் கவனமின்றி இருக்கலாம். ஆனால் புதுச்சேரிக்கு சுதந்திரம் கிடைத்தது என்றால் அதற்கு கட்டி எழுப்பப்பட்ட அஸ்திவாரம் இந்த கீழூர் கிராமம்தான். மண்ணுரிமைக்காக வன்முறையின்றி வாக்களித்து ஒரு பெரும் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த மா மனிதர்களின் தியாகத்தையும் அந்த ஜனநாயக உணர்வையும் நாம் தலைவணங்கி போற்றுவோம். கீழூர் கிராமம் புதுச்சேரி விடுதலை போராட்ட வரலாற்றில் இடம்பெற்றதன் நினைவாக வாக்கெடுப்பு நடைபெற்ற இடத்தில் 1972 ஆண்டு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. அன்றைய நாளில் வாக்களித்த 178 நபர்களின் பெயர்களும் இங்குள்ள தூண்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதோடு அன்றிருந்த தலைவர்களின் பெயர்கள், ஆளுநர் பெயர், பிரெஞ்சு அதிகாரிகளின் பெயர்களும் அன்று நடந்த நிகழ்வை தெளிவாக விளக்கும் வகையில் ஓவியங்களும் வைக்கப்பட்டுள்ளது.
கீழூர் கிராமம் புவியியல் இருப்பிடம் மட்டுமல்ல, அகிம்சை வழியில் மக்கள் தீர்ப்பின் மூலம் விடுதலை போராட்டத்தை வெற்றி பெற செய்த ஜனநாயகத்தின் அடையாளமாக இந்திய வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது.